மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் நேரடி வரி விதிப்பு கமிட்டி தலைவர் டி.ஜி. சுரேஷுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு, இந்த டாக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தீங்க, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பட்ஜெட் மூலமாக கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்? ஸோ நம்ம மெயினாக என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் இயராக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷனும் இருந்ததுனால மிடில் கிளாஸ்க்கு ஏதான ஒரு பெனிஃபிட், இப்போ சேலரி கிளாஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஷன் ஒரு 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே போல் டாக்ஸ் ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 7 lakhs வரைக்கும் இப்போ டாக்ஸ் கிடையாதுன்னு இருந்தது. அது ஒரு 8 lakhs வரைக்கும் போகுமா த்ரூ ரிபேட் அப்படின்ற போல எதிர்பார்த்தோம். அதே போல் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா +1 தேரி போடுறாரு. கவர்மெண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த 15% டெப்ரிசியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் இதில் பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மணி இது பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது ஒரு டெப்ரிசியேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதை போல் ஒரு சின்ன சின்ன இது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க ஒரு தார்மீக அடிப்படையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது அவுட் கோயிங் கவர்மெண்ட் அப்படின்றதுனால அவங்க இதில் நாங்கள் எதுவும் இதில் பண்ணலை, அதே ஸ்டேட்டஸ் கோ இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு வரி விதிப்புல இது இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷப்பட்டிருப்பாங்க இருக்கும். பட் அவங்க ஒரு தார்மீக அடிப்படையில் இது பண்ணாங்க. ஆனால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நமக்கு 1962 பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லாகின் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தொங்கி கிடந்ததுன்ட்டு. அதனால அடுத்த சப்சிக்வெண்ட் வர ரீஃபண்ட் எல்லாமே நின்று போயிட்டு இருந்தது. அவங்க அக்கௌண்ட்ல பேபிளாக காமிச்சிருந்தது. அதுக்கு இன்னைக்கு தேதியில் நம்ம யாருக்குமே 1970 இருக்கிற ரெக்கார்டோ அதெல்லாம் இதுவே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, ஒரு 25,000 வரைக்கும் அப் டு 2010 வரைக்கும் நம்ம லைபிலிட்டி இருந்ததுன்னா அதை அவங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அதே போல அடுத்த 5 வருஷத்துல நெக்ஸ்ட் 2015 வரைக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம இனிமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. ஸோ 1 கோடி மக்கள் இதுல பெனிஃபிட் ஆவாங்க. இதுல அது ஒரு பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசா இருந்தா கூட பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்கள் செய்யாத ஒரு பட்ஜெட் தான் பார்க்க முடியும். நிச்சயமா அது ஒரு இது இருக்கு. அவங்க என்ன இந்த பட்ஜெட்ல இங்க 10 வருஷம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 93 நாள் ஒரு ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆனது இப்ப 10 நாள் முடிச்சிட்டோம். அது போல என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ரோட் மேப், என்ன டன், வாட் இஸ் கோயிங் டு பி டன் அப்படின்றப்பல இந்த ஒரு பட்ஜெட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க.